அன்பான சகோதர சகோதரிகளே நீங்க அருமையான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்க கேட்போம். Tinoshiado, Maru Twaya Lango, Maru Apadavi Budo, Payadakini, Maru Yeshikriti, Pisina Mubaziro. 1 தெசலோனிக்கேய அதிகாரம் 3 வசனம் 11 நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக. சொல்லுங்க ஆமென். ஆமென். நேராக வழி நடத்துறதுக்கு ஜெபம் பண்றாங்க பவுல் அதிகாரி. நாங்க உங்ககிட்ட வர்றதுக்கு அந்த தெய்வத்திட்ட ஜெபிக்கணும். நீங்களும் ஜெபிங்க, நானும் ஜெபிப்போம். நாம கோணலான வாழ்க்கையில வாழாதபடிக்கு, கோணலான பாதைக்கு போகாதபடிக்கு அப்ப பாதையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாரு. எத்தனை பேரு குழந்தைங்க உங்க குழந்தைங்க வாழ்க்கையை பத்தி கோணலா போகக்கூடாது, நேரா போகணும்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கீங்க. உங்க கணவர் ஒழுக்கமா வாழணுமா? உங்க மனைவி பரிசுத்தமா வாழணுமா? உங்களுடைய குழந்தைகள் வழி மாறி போகாதபடிக்கு வாழணுமா? இதுக்கு ஆழமான ஒரு ரகசியம் என்ன? அன்பான சகோதர சகோதரிகளே, அது ஒன்றும் இல்லை. பாதையை ஒப்பு கொண்டு ஜெபிக்கணும். ஏன் குழந்தைங்க போற பாதை சரியா இருக்கணும் ஆண்டவரே. ஏன் கணவர் போற பாதை சரியா இருக்கணும் ஆண்டவரே. ஏன் மனைவி போற பாதை சரியா இருக்கணும். ஏன் உறவினர்கள், ஏன் பாஸ்டர், என்னுடைய சிஸ்டர், ஊழியக்காரங்க, ஊழியக்காரிங்க யாரா இருந்தாலும் நீங்க வித்தியாசமா ஜெபிக்க போறோம். அதோடைய ஜெபம் வந்து என்னன்னாக்க போற பாதையை ஒப்பு கொண்டு ஜெபிக்கணும். யார விழுங்கலான்னு சொல்லி பிசாசு வகை தேடுது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசி அவங்களுக்கு புரியும். கடைசி காலத்துல உங்களை தான் விழுங்க போகுது. ரட்சிக்கப்பட்ட உங்களையே தான் ரொம்ப அது நேசிக்குது பிசாசு. வேற மதத்தை நேசிக்காது. யாரை நேசிக்கும்? உங்களை தான் நேசிக்கும். உங்க குடும்பத்தை தான் நேசிக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களே, 100க்கு 100 ஆசையா பிசாசு நகம் காலையில அதிகாலையில எந்திரிச்சோட பிசாசுடைய வேலை என்னன்னாக்க லவ் லெட்டர் கொடுக்கணும். ஜீசாஸ் அப்படிங்கအိမ်အောင်ကြပါတော့ကြီးသားသားမေ့ပါတယ်။ဒီမှာချွေးကြခရီးပေါ်ရတယ်။နင်းတို့လည်းချွေးပတ်ခရီးထောက်ပြီးတော့လည်းမွေးနေစေ။ကျွန်တော်သူ့ရေးပေးခဲ့တဲ့ကြပေါ့။လဲဝတိုင်းပါ။နော်။အဲ့တော့ကြီးသားသားပြီးပြီးတော့ကျွန်တော်သူ့အိမ်အောင်ပြုလိုက်။အဲ့တော့ဘာအဓိကကျွန်တော်ပြောချင်လဲဆိုတော့எதனா வந்து உங்களை முக்கியப்படுத்துறேன்னு சொன்னாக்க பாகோதிகா ஜனပြောချင်လဲဆိုတော့பிசாசு லவ் லெட்டர் கொடுக்க பாக்குது. நசோகா ஈசாசா பேகோ சீதே என் பேச்ச கேளு. நான் சகாகுனா நான் உன்னை நேசிக்கிறேன். நானே को சீதே. ஒண்ணா போவோம். டட்டு துவாமே. எங்க போவோம்? துவாமலே. எங்க போவோம்? துவாமலே. படம் தியேட்டருக்கு போவோம். ஜோஷியம் துவாமே. பஞ்சனுக்கு போவோம். பஞ்சன் துவாமே. கார்டனுக்கு போவோம். பஞ்சன் துவாமே. அங்க போவோம் இங்க போவோம் அது கூட்டி போவாது. துவாமே டி துவாமே जो कॉल मो बाबू. நரகத்துக்கு போவோம். நயே துவாமே. ஒண்ணா வாழ்வோம். டட்டு தஷிமே. வான்னு சொல்லி லாலா சொல்லி சாசோடைய திட்டம். நசோய அச்சேசிဖြစ်ပါတယ်. இயேசுடைய லவ் லெட்டர் வேணுமா? அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுடைய லவ் லெட்டர் வேணுமா? இயேசு கிறிஸ்துவோட ஈசாசாကိုလိုချင်လား? இல்ல பிசாசுடைய லவ் லெட்டர் வேணுமா? நசோய சாကိုလိုချင်လား? ஒரு சகோதர வீட்ல இப்படிதான் நான் பிரசங்கிட்டேன்.အဲ့လိုမျိုးကျွန်တော်ညီကိုတရားအိမ်မှာတရားဟောနေတဲ့အချိန်မှာஅவர் தயவு செய்து மன்னிச்சிடுங்க.အဲ့ဒီညီကိုကပြောတယ်ကျွန်တော်ကိုခွင့်လို့ပါ. எனக்காக ஜெபம் பண்ணுங்க.ကျွန်တော်ကိုဆုတောင်းပေးပါ. சுருக்கமான ஜெபம்.
အနေငယ်သာဆူတောင်း நீங்க ပါ ஜெபிச்சா ரொம்ப பலிக்கும்னு சொல்லி ဆရာဆူတောင်းအရင်ပြည့်တယ်ဆိုပြီး நான் တော့ வெளியே கேள்விப்பட்டேன் ကျွန်တော်ကြားဘူးတယ် இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிங்க ယေရှုခရစ်တော်နာမနဲ့ဆူတောင်းပေးပါ எதுக்காக ஜெபிக்கணும்னு ဘာ கேட்டேன் ဖြစ်ဆူတောင်းပေးရမယ်လို့ကျွန်တော်မေးတယ် நான் பிசாசுடைய லவ் லெட்டரும் வேணாம் နတ်ဆိုရဲ့ဤသားစားလည်းမလို့ချင်ဘူး இயேசுடைய லவ் லெட்டரும் வேணாம் ယေရှုခရစ်တော်ရဲ့ဤသားစားလည်းမလို့ချင်ဘူး ஆனா தெருவுல ஒரு பொண்ணு என் தெருவுல இருக்கு ဒီလမ်းထဲမှာကျွန်တော်ချစ်တဲ့ကောင်မလေးတစ်ယောက်ရှိတယ် ஆனா அது வந்து ஊராங்க பெஞ்சாதி သူကတဘာမျိုးသားသူများမျိုးသမီးဖြစ်တယ် நான் வயசு போன நினைச்சு என் மனசுக்குள்ள ஒரு காதலை வளர்த்துட்டேன் ကျွန်တော်ကအပြိုထင်ပြီးတော့ကျွန်တော်အရင်ချစ်မိသွားပြီ அதோடைய லவ் லெட்டர் தான் எனக்கு வேணும் သူ့ရဲ့ဤသားစားပဲကျွန်တော်လို့ချင်တယ် இல்லாட்டி என் லவ் லெட்டரை அது ஏற்றுக்கொள்ளணும் မဟုတ်ရင်ကျွန်တော်ရဲ့ဤသားစားကိုသူလက်ခံရမယ်ဆိုပြီး சில பேர் அப்படி குறுக்க மறுக்க வாழ்றாங்க တချို့သောသူတွေကအဲ့လိုကောက်တော်လမ်းကိုရှောက်ကြတယ် அப்ப தாய் தப்பன் ஜெபிக்கணும் အဲ့ချိန်မှာမိသားစုတွေဆူတောင်းမှုလို့လေ என் மையன் கண்ணீர் கரெக்டா போகணும் ரோடுக்கு போனேன் မိဘတွေကဆူတောင်းမှုလို့လေကျွန်တော်သားသမီးလမ်းပြောင်းပါစေ என் மகளுடைய கண்ணு ကျွန်တော်မျိုးသားသမီးရဲ့မျက်စိ பிள்ளைங்களுடைய போற பாதை ကျွန်တော်သားသမီးတွေသွားတဲ့လမ်း நடக்கிற நட ရှောက်တဲ့ခြေလမ်း உடுப்பு အဝိစာ ஃப்ரெண்ட்ஷிப் သူတို့တငယ်ချင်းတွေ எல்லா காரியமும் ဘယ်ကိစ္စပဲ இயேசு தெய்வமே ယေရှုခရစ်တော်ဘုရား ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் စက္ကပ်ပြီးဆူတောင်းပါတယ် வலியை ஆயத்தம் பண்ணுங்க သူတို့လမ်းကိုဖြောင့်စေပါ ஆயத்தம் பண்ணணும் သူတို့လမ်းကိုပြင်ဆင်ပါ ஆயத்தம் பண்ணாதவன் நீங்க வருகையில கைவிட்டு போவீங்க သူတို့လမ်းကိုဖြောင့်စေဖို့ရမယ်ဆူတောင်းပါ மத்தேயு 24 முழு அதிகாரத்துல நீங்க வாசியா தெரியும் မတဲ့ခန်းကြီး24တခါလုံးကိုဖတ်တွေ့ရမှာဖြစ်တယ် கடைசி வரை நிலை நிற்கணுமா နောက်ဆုံးထိတိုင်တည်ကြည်ရမယ် மத்தேயு 24 13 வாசியா புரியும் မတဲ့ခန်းကြီး24ခန်း73ကိုဖတ်တွေ့ရမယ် அப்ப கடைசி வரை நிலை நிற்கிறவன் தான் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க အဆုံးထိတိုင်တည်ကြည်တော့သူသာလေကောင်းကင်နိုင်ငံကိုရောက် நீங்க வருகையில போகணும்னு சொன்னா என்ன செய்யணும் သူတို့ခြေဆောင်ကြီးမှာပါဝင်ရတဲ့ဘာလို့ရမလဲ ஆயத்தமா இருக்கணும் ပြင်ဆင်ရဲ့ဆောင်နေပါ ஆயத்தமா இருக்கணும் ပြင်ဆင်ရဲ့ဆောင်နေပါ அந்த அதிகாரம் 24 முடிஞ்சோடனே 25ல இருந்து ஒரு அதிகாரம் அந்த 25 வசனம் 1ல இருந்து நீங்க 13 மட்டும் வாசியா உங்களுக்கு புரியும் 24ပြီးပြီးတော့25ခန်းကြီး1ကိုဖတ်ရင်တွေ့ရမှာဖြစ်တယ် வழக்குல என்ன தீந்து போச்சுன்னா என்ன தீந்து போச்சு စင်မီကမှာမရှိကုန်သွားတယ် அப்ப 5 சிறிகள் எஜமானோட போயிட்டாங்க အမျိုးသမီး9ယောက်ကဘယင်းနဲ့တူပါသွားတယ် 5 சிறிகள் வந்து வழக்கு என்ன காரியம் போச்சு အမျိုးသမီး9ယောက်ကစီကုန်သွားတယ် அவங்க போய் எடுக்க போகும்போது ராஜா வந்துட்டாரு သူတို့သွားပြီးတော့ယူတဲ့ချိန်မှာရှင်ဘုရင်ရောက်လာတယ် அப்ப வருகையில கைவிட்டு போனாங்க သူတို့ကခြေဆောင်ချင်းမှာကြံခဲ့တာဖြစ် அப்ப တယ် மத்தேயு 25 வசனம் 11ல இருந்து 13 மட்டும் வாசியா உங்களுக்கு ရှင် புரியும் မသက်ခရစ်ခန်းကြီး25ခန်းငယ်17ကနေ17 ஆயத்தமா இருக்கணும் ပြင်ဆင်ရဲ့ဆောင် என்ன குறைஞ்சு போச்சுன்னா စီကုန်သွားပြီဆိုရင် ஏற்கனவே எடுத்து வரணும் ပြင်ဆင်ရဲ့လာမယ် ஊத்தி காக்கணும் စီကိုထည့်ပြီးတော့ပြင်ဆင် வருகை தான் முக்கியம் ခြေဆောင်ချင်းပဲရေးကြည့်ပါတယ် வருகை தான் முக்கியம் ခြေဆောင်ချင်းပဲရေးကြည့်ပါတယ် வருகையில போய் சேரணும் ခြေဆောင်ချင်းမှာရောက်ဖို့ရတဲ့လိုအပ်တယ် போயிட்டாக முடிஞ்சு போச்சு வாழ்க்கை ခြေဆောင်ချင်းကိုရောက်ပြီဆိုရင်ပြီးပါပြီ அதுதான் நிறைஞ்ச வாழ்க்கை အဲ့ဒါပဲခြာဝရဘဝဖြစ်ပါတယ် அதான் சந்தோஷமான வாழ்க்கை အဲ့ဒါပဲဝမ်းမြောက်ခြင်းဘဝ அதான் ဖြစ်ပါတယ် மெய்யான ஆசீர்வாதம் အဲ့ဒါပဲစစ်မှန်သောကောင်းချီး ஆசீர்வாதத்துல பெரிய ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் ကောင်းချီးမင်္ဂလာထဲမှာကြီးမားသောကောင်းချီးမင်္ဂလာကပဲကောင်းချီးမင်္ဂလာ வருகையில நீங்க போய் சேரணும் ချီးဆောင်ခြင်းမှာပါမှာ உங்க குடும்பம் சேரணும் သင်တို့ရဲ့မိသားစုတွေပါ உங்க မှာဖြစ်တယ် உறவினர்கள் சேரணும் သင်တို့ရဲ့တငယ်ချင်းမိတ်ဆွေတွေ உங்க ပါမှာဖြစ်တယ် ஊரு உங்க சபை எல்லாம் போய் சேரணும் သင်တို့ရဲ့မြို့တွေသင်တို့ရဲ့အသင်းတော်တွေပါမှာဖြစ်တယ် அதுக்காக நீங்க ஒப்பு கொடுக்கணும் သင်တို့ကအဲ့ဒီတော့စက္ကန့်စ என் တောင်း குடும்பம் வருகையில கை விடாதபடிக்கு သင်တို့ရဲ့မိသားစုတွေချီးဆောင်ခြင်းမှာပါဝင်အတွက် வழியை ஆயத்தம் பண்றதுக்கு လမ်းကိုပြင်ဆင်ဖို့ရအတွက် என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ကျွန်တော် ஆண்டவரே. လမ်းကိုပြင်ဆင်ပေးပါ என் လို့ဆို குடும்பத்தை တော့ပါ பாதுகாத்துக் கொள்ளுங்க ကျွန်တော်မိသားစုကိုကာကွယ်ပါလို့ என் ဆိုတော့ပါ வம்சவழியை பாதுகாத்துக் கொள்ளுங்க ကျွန်တော်ရဲ့မိသားစုကိုကာကွယ်ပါလို့ဆိုတော့ပါ என் சபையை பாதுகாத்துக் கொள்ளுங்க ကျွန်တော်အသင်းတော်ကိုကာကွယ်ပါလို့ဆိုတော့ပါ அப்படின்னு நீங்க ஜெபிச்சாங்க အဲ့လိုသင်တို့ဆူတောင်းမယ်ဆိုရင် அவரு வருகையில உங்க கை விடாதபடிக்கு கூட்டி ချီ போயிடுவாரு ဆောင်ခြင်းမှာသင်တို့ကိုဘုရားသခင်ကခေါ်ဆောင်သွားမှာဖြစ်ပါတယ် அப்ப வருகையில கை விடாதபடிக்கு ချီဆောင်ခြင်းမှာပါဖို့ရအတွက် பூமியில நம்ம வாழ்க்கை பாவத்தில் எழுவாதபடிக்கு လောကကြီးမှာသက်ရှင်တဲ့ချိန်မှာအပြစ်ထဲကိုမပြုတ်ကျဖို့ရ போற အတွက် பாதையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் သွားတဲ့လမ်းကိုဘုရားသခင်နဲ့ဆက်ကပ်ဆူတောင်းမှာဖြစ်တယ် அப்ப நீங்க பரலோகத்துல பிரவேசிப்பீங்க အဲ့ဒီချိန်မှာသင်တို့ကကောင်းကင်နိုင်ငံကိုရောက်ရှိမှာဖြစ်တယ် வருகையில இயேசுவோட கூடவே பறப்பீங்க ဒီချီဆောင်ခြင်းလာတဲ့ချိန်မှာယေရှုခရစ်တော်နဲ့အတူပြန်တန်းရမှာဖြစ်ပါတယ် பரலோகத்துல நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழ போறோம் ကောင်းကင်နိုင်ငံမှာအတူတူကအသက်ရှင်ရမှာဖြစ်ပါတယ် சொல்லுங்க ஆமென் အာမင် ஹalleluya ဟာလေလုယာ கர்த்தர் தாமே உங்களை ရောက် ஆசீர்வதிப்பார் စီတိုင်းကိုဘုရားသခင်ကောင်းချီးပေးပါစေ எல்லாருக்கும் தோசரம் အာမင်